சில கதைகள் மனதை நெகிழ வைக்கும். சில கதைகள் நம் வாழ்வை மாற்றும். அனைவருக்கும் வணக்கம். இது என் மனதின் ஓசை கதைகள். இன்று நாம் பார்க்க போவது அப்படியொரு மனதை உருக்கும் கதை. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய நகரம். அங்கு பணிபுரிந்தார் இன்ஸ்பெக்டர் அருண். அவரை ஸ்டேஷன்ல உள்ள எல்லோரும் ஒரு மாதிரி தான் கூப்பிடுவாங்க. நேர்மையான அருண் சார் என்று. கண்களில் நேர்மை, குரலில் ஒரு கம்பீரம், மனதில் அன்பு. ஆனால் அருணின் முகத்தில் எப்போதும் ஒரு அமைதி இருந்தது. மற்றவர்கள் பார்வைக்கு ஒரு சின்ன சோகத்தில் உள்ளது போல தெரியும். அருணுக்கு குடும்பம் இல்லை. சிறுவயதில் பெற்றோர்கள் இருவரும் ஆக்சிடென்ட்டில் இறந்துவிட்டார்கள். அவரை வளர்த்தது தாத்தா மட்டும்தான். அவரும் 2 வருடம் முன்னாடி இறந்துவிட்டார். அருண் தனியாக வாழ்ந்தார். அவருக்கு அவருடைய டியூட்டி தான் வாழ்க்கை. அருணின் தாய் மாமா ஒருவர் இருந்தார். பல நாட்களாக அவரை பார்த்து கவலைப்பட்டார். என் அக்காவும் மாமாவும் இருந்தா இந்நேரம் உனக்கு நல்லது நடந்திருக்கும். மருமகனே, நீ எவ்வளவுதான் உன்னுடைய வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும் என்று கூறினார். இத்தனை நாட்களாக தவித்து வந்த அருண் இந்த முறை அமைதியாக சொன்னார். சரி மாமா, உங்களுக்கு பிடிச்சா பாருங்க என்று. அப்படித்தான் செல்வி அருணின் வாழ்க்கைக்குள் வந்தாள். செல்வி ஒரு நல்ல மனமுள்ள அமைதியான சிறந்த பெண். ஆனா அவள் மனதில் ஒரு பயம் இருந்தது. போலீஸ் ஆபீசரை திருமணம் பண்றது தினமும் ரிஸ்க் தான். நான் எவ்வாறு சமாளிக்கப் போகிறேன் என்ற கேள்வி இருந்தது. ஆனால் அருண் அவளோட கண்களில் ஒரு பயம் கலந்த உண்மையை பார்த்தார். ஒரு நாள் இருவரும் பேசிக்கொண்டார்கள். செல்வி சொன்னது, அருண், உங்க வாழ்க்கை ரிஸ்கானது எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு உங்களை நினைத்து எந்த நேரமும் பயம் இருக்கு. ஆனால் நான் உங்க வேலையில் எப்போதும் தடையாக நிற்க மாட்டேன் என்று கூறினாள். அருண் அந்த வார்த்தையை கேட்டு சிரித்தார். நீங்க சொன்னது போதும் செல்வி, நான் உங்க வாழ்க்கையை பாதுகாப்பேன் என்று கூறினார். இருவருக்கும் கல்யாணம் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு செல்வி முதலில் அருணின் ஷெட்யூலை பார்த்து நெருடலாக இருந்தாள். நைட் டியூட்டி, அதோடு சடன் கிரைம் கால்ஸ் வரும். ஒரு சில சமயம் வீட்டிற்கு வரவே மாட்டார். ஆனா அருண் எப்போதுமே அவளை கவனிப்பார். ஃபோன் செய்து, நீங்க உணவு சாப்பிட்டீங்களா, என்ன சோர்வாக இருக்கீங்க, பயமா இருக்கா என்று எல்லாத்தையும் கேட்பார். இருவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பமானது. ஆனா செல்வி ஒரு விஷயம் கவனித்தாள். அருணுக்கு தினமும் இரவு 12:30க்கு ஒரு கால் வந்து கொண்டே இருக்கும். அவர் உடனே ரூமுக்கு போய் பேசுவார். அப்போது அவர் முகம் சீரியஸாக இருக்கும். பேசி முடிச்சிட்டு வெளியே வரும்போது கண்களில் சோகம் தெரியும். செல்வி கேட்டால், ஸ்டேஷன் மேட்டர், இது பேச முடியாது என்று அருண் சமாளித்து விடுவார். 1-2 நாள் இல்லை, பல மாதங்கள் இப்படித்தான் போய்கொண்டிருந்தது. செல்வியின் மனசில் சந்தேகம் வந்தது. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தால் பதறிட்டு தனியா போய் பேசுறாரு. அவருக்கு யார் கால் பண்ணி பேசுறாங்க? அவருக்கு ஃபேமிலி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இது யார்? ஏதாவது பெண் கூட பேசுறாரா என்று சந்தேகம் எழுந்தது. ஆனாலும் ஒரு பக்கம் கணவனை முழுவதும் நம்பினாள். செல்வி மறுபடியும் கேட்டாள். அதற்கு அருண் சிரித்துக்கொண்டே, டியூட்டி மேட்டர் தான் செல்வி, கவலைப்படாதே என்று கூறினான். அது ஒரு அப்பட்டமான பொய் என செல்விக்கு தோன்றியது. ஒரு நாள் அருண் டியூட்டிக்கு போனார். அவருடைய ஃபோன் வீட்டிலேயே சார்ஜில் இருந்தது. அந்த நேரம் அந்த சேம் நம்பர்ல இருந்து கால் வந்தது. செல்வி நடுங்கினாள். எடுக்கலாமா வேண்டாமா என. அவள் மனசு சொன்னது, டேக் த கால் என்று. அவள் ஃபோன் எடுத்ததும் அவள் பேசவில்லை. ஒரு சின்ன குழந்தையின் குரல் கேட்டது. அப்பா, எப்ப வருவீங்க? எனக்கு பயமா இருக்கு என்று பேசினான். இதை கேட்டு செல்வி அதிர்ந்து போனாள்.
ஃபோன் ஆல்மோஸ்ட் கையில் இருந்து கீழே விழுந்தது. அந்த குரல் ஒரு 6 வயது குழந்தையின் குரல். அவள் பேச முடியாமல் ஃபோன் கால் கட்டாகிவிட்டது. அவள் முழு உடம்பும் குளிர்ந்தது. அருண் அப்பா, இதென்ன? அந்த இரவு அருண் வீட்டிற்கு வந்தபோது செல்வி கண்கள் சிவந்து காத்திருந்தாள். ஏதோ நடந்திருக்கு என்று புரிந்து கொண்டான். மொபைல் போன் எடுத்து கால் லிஸ்ட் எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த குழந்தை யார் என செல்வி கேட்டாள். அருண் திகைத்து நின்றார். இது அவருக்கு எதிர்பார்க்காத கேள்வி. செல்வி முதல்ல அமைதியாக பேசினாள். செல்வி அழுதுகிட்டே கேட்டாள், அருண், நீங்க எனக்கு உண்மை சொல்லாம மறைச்சிங்களா? உங்களுக்கு முன்னாடியே திருமணம் ஆகிருச்சா? குழந்தை இருந்ததா என பல கேள்விகள் கேட்டாள். இதை கேட்டு அருண் அமைதியாக அமர்ந்தார். ஒரு நீண்ட சுவாசத்திற்கு பிறகு, சரி செல்வி, இன்று நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் மறைத்தது தவறுதான். ஆனா காரணம் இருந்தது. செல்வி, அந்த குழந்தை என் குழந்தை இல்லை. ஆனா அவன் என் பொறுப்பு. அருண் பேசத் தொடங்கினார். நான் ஒரு என்கவுண்டர் கேஸ் ஹேண்டில் பண்ணேன். ஒரு பெரிய ஸ்மக்லர். அவன் பெயர் முருகன். அவரை பிடிக்கும்போது அவர் என்னை அட்டாக் பண்ணினார். நான் தான் அவனை பிடித்தேன். ஆனா அவர் கஸ்டடியில் இருக்கும்போதே ஹார்ட் ப்ராப்ளம்ல இறந்தார். செல்வி கேட்டாள், அதில் உங்கள் தவறேதும் இல்லையே? அப்போ இந்த குழந்தை யார் என்று. இல்ல, ஆனா அவன் இறந்த பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. அவருக்கு ஒரு 5 வயது மகன் இருந்தான். அவன் பெயர் கிருஷ்ணன். அவருடைய அம்மாவும் ஏற்கனவே இறந்துவிட்டார். குழந்தை யாருக்கும் கிடைக்கல. ரிலேட்டிவ்ஸ் யாரும் வாங்கவும் இல்லை. இப்படியே விட்டால் அந்த குழந்தை அனாதை ஆகிவிடும் என்று நினைத்தேன். செல்வியின் கண்கள் மெதுவாக சாஃப்டாக மாறியது. அருண் பேசத் தொடங்கினார். அந்த குழந்தையை நான் ஆசிரமத்திற்கு கொடுக்க மாட்டேன். அவன் தந்தை தவறானவன்தான். ஆனா அந்த குழந்தை அவன் என்ன தப்பு செய்தான்? ஒரு நாள் அந்த குழந்தையை ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தனர். அவன் என்னை பார்த்து சொன்னான், அங்கிள், என்னை யாராவது வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா என பயந்தான். அந்த நாளிலிருந்து அவன் என் பொறுப்பு ஆகிட்டான். செல்வியின் கண்களில் நீர். அருண், நீங்க ரொம்ப நல்ல மனசுக்காரர் என்று கூறினாள். அருண் சொன்னார், இன்னும் நான் அவனை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் வாழ்க்கை ரிஸ்க் ஆகிடும் என பயந்தேன். ஸ்மக்லர்களின் பிள்ளைன்னு தெரிஞ்சா அவனை டார்கெட் பண்ணுவாங்க. அதனால நான் சீக்ரெட்டாக அவனை நானே பராமரிக்க ஆரம்பித்தேன். அவனுக்கு நல்ல ஸ்கூல், நல்ல இடம் எல்லாமே என் செலவில் செய்து கொடுத்தேன். அந்த கால்ஸ், அவன்தான் செல்வி. அவன் நிம்மதியா இருக்கிறானா என நான் தினமும் செக் பண்ணுவேன். செல்வி மெல்ல கேட்டாள், நீங்க இதெல்லாம் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அதற்கு அருண், நான் யாரையும் கஷ்டத்தில் நிறுத்தணும்னு நினைக்கல செல்வி. நான் கல்யாணத்துக்கு முன்பே இதை சொல்லியிருந்தா நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க என நினைத்து எனக்கு பயம் இருந்தது. செல்வி அவனின் கையை பிடித்தாள். அருண், நீங்க ஒரு குழந்தைக்கு தந்தை மாதிரி இருந்து வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. அது மறைக்கப்பட்ட ரகசியம் இல்லை. அது பெரிய மனிதத்தனம். அடுத்த நாள் செல்வி ஒரு முடிவு எடுத்தாள். அவள் அருணிடம் சொன்னாள், நான் கிருஷ்ணனை பார்க்கணும் என்று. அருணுக்கு முதலில் ஷாக்காக இருந்தது. செல்வி சொசைட்டி என்ன பேசும், அதனால எவ்வளோ ப்ராப்ளம் வரும் என அருண் கூற, அவனுக்கு ப்ராப்ளம் வராம தடுக்கத்தான் நாம இருவரும் இருக்கிறோம் அருண். அந்த வார இறுதியில் இருவரும் அந்த குழந்தை இருந்த ஃபாஸ்டர் ஹோமுக்கு போனார்கள். கிருஷ்ணன் அருணை பார்த்ததும் மகிழ்ச்சியாய் ஓடி வந்து கட்டிப்பிடித்தான். அதே சமயம் செல்வியின் மனம் உருகிவிட்டது. அவளும் அவனை மெல்ல தழுவினாள். என் பெயர் செல்வி, நீ எப்படி இருக்க கிருஷ்ணா என்று கேட்டாள். குழந்தை முதலில் வெட்கப்பட்டான். பிறகு அவன் சொன்னான், நீங்க அங்கிளோட ஃப்ரெண்டா? செல்வி அவனை மெல்ல தழுவினாள். அங்கிள் மட்டும் இல்லை, நானும் உங்க குடும்பம்தான் என்றாள்.
அந்த வார்த்தை அருணின் மனதை உருக்குற மாதிரி இருந்தது. அவன் திரும்பி செல்வியை பார்த்தான். செல்வியின் கண்கள் அவனிடம் ஏதோ சொன்னது. இனி நாம் மூவரும் ஒரு குடும்பம் என்று. அந்த நாளில் இருந்து அருண் மற்றும் செல்வி கிருஷ்ணனை ரெகுலராக பார்த்து வந்தார்கள். அவனோ அவர்கள் இருவரிடமும் சீக்கிரம் அட்டாச் ஆக ஆரம்பித்தான். ஒரு நாள் கிருஷ்ணன் செல்வியை சுற்றி வந்து கேட்டான், அத்தை, நான் உங்க வீட்டுக்கு வரலாமா என்று. செல்வி அழுதுகிட்டே அவனை கட்டி பிடித்தாள். அருணின் கண்கள் கூட கண்ணீர் இருந்தது. அந்த நாளில் இருந்து கிருஷ்ணன் அருண் செல்வி இருவரின் மகனாகிவிட்டான். அவர்கள் டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதிகாரபூர்வமாக தத்தெடுத்தார்கள். கிருஷ்ணன் வளர்ந்து நல்ல பள்ளியில் படித்தான். அவன் வாழ்வில் ஒரே ஆசை, நான் பெரியவனாகி என் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும். அருணின் ஸ்டேஷனில் எல்லாரும் சொல்லுவாங்க, சார், உங்கள் ரகசியம் சொசைட்டியில் சொல்லாமல் மறைச்சது பெரிய காரியம், நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று. ஆனால் அருணுக்கு எப்போதுமே ஒரு வார்த்தை மட்டும் முக்கியமாக இருந்தது. அது அப்பா என கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை. இந்த உலகில் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் நல்லதையும் தியாகத்தையும் காதலையும் அவர்கள் வெளியில் கூட சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய மௌனத்தின் பின்னால் ஒரு ரகசியம் இருக்கும். இது ஒரு மனிதனின் கதை. ஒரு காவல் அதிகாரியின் திருமணத்திற்கு பிறகு வெளிச்சத்துக்கு வந்த உண்மையின் கதை. அருண் ஒரு காவல் அதிகாரி மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதரின் உதாரணம். அவரின் ரகசியம் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்றியது. இது போன்ற உணர்ச்சியும் மர்மமும் நிறைந்த கதைகள் வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.